بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக அஸ்ஸகாத்து தத்ஹீரும் மினஷ் ஷுஹில் தமீமி, ஜகாத் கஞ்சத்தனம் மற்றும் பேராசையிலிருந்து ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றான ஜகாத், ஏழைவர் எவ்வாறு மனித மனதை பேராசை மற்றும் கஞ்சத்தனம் போன்ற தீய குணங்களிலிருந்து தூய்மைப்படுத்துகிறது என்பதை பற்றி இந்த பாடத்திலே நாம் விவரிக்க இருக்கின்றோம். இதன் முக்கிய கருத்துக்களை எளிமையாக கீழே நாங்கள் அவதானிக்கலாம். அரபு மொழியில் ஷுஹ் என்பது சாதாரண கஞ்சத்தனம் மட்டுமல்ல, அது தீவிரமான கஞ்சத்தனம் மற்றும் பேராசை கலந்த ஒரு மோசமான குணமாகும். பிறருக்கு கொடுக்க கூடாது என்ற எண்ணம், பிறரிடமுள்ள சொத்துக்கள் மீது பேராசை கொள்ளுதல், பணத்தின் மீதுள்ள அதீத மோகத்தால் தவறான வழிகளில் சம்பாதிக்க தூண்டுகிறது. இந்த குணம் மனித ஆன்மாவை கெடுத்து சமூகத்தின் பிரிவினையை ஏற்படுத்துகிறது என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது. சகோதரர்களே, ஜகாத் எவ்வாறு ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது? இப்பாடத்தின் மைய கருத்து, ஜகாத் என்பது வெறும் பொருளாதார உதவி மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக தூய்மை என்பதாகும். கஞ்சத்தனத்தை ஒழித்தல், ஒரு முஸ்லிம் தன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலிருந்து குறிப்பிட்ட பங்கை ஜகாத் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அவனது மனதிலிருந்து பண ஆசை மற்றும் கஞ்சத்தனம் குறைகிறது. ஏழைகளின் மீதான அன்பு, ஜகாத் கொடுப்பதன் மூலம் பணக்காரர்களின் மனதில் ஏழைகள் மீதான இரக்கம் அன்பும் வளர்கிறது. பொருளாதார பரக்கத் அபிவிருத்தி, ஜகாத் கொடுப்பதால் செல்வம் குறைந்து விடாது, மாறாக அது தூய்மை அடைகிறது. அல்லாஹ்விடமிருந்து அதில் அதிக நன்மைகளும் பரக்கத் பாதுகாப்பும் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்களுடைய செல்வங்களிலிருந்து தர்மத்தை ஜகாத்தை நீர் எடுப்பீராக, அதை கொண்டு நீர் அவர்களை தூய்மைப்படுத்துகிறீர். சூரத் அத்தௌபா 103 சமூக ரீதியான நன்மைகள். ஜகாத் கடமை சரியாக நிறைவேற்றப்படும் போது சமூகத்தில் பின்வரும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. வறுமை ஒழிப்பு, ஏழைகளின் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகின்றன. பொறாமை நீங்குதல், பணக்காரர்கள் தங்களுக்கு கொடுப்பதால் ஏழைகளின் மனதில் பணக்காரர்கள் மீதுள்ள கோபமோ பொறாமையோ நீங்கி துவா பிரார்த்தனை பிறக்கிறது. சமூக பாதுகாப்பு, திருட்டு, கொள்ளை போன்ற குற்றங்கள் குறைய இது வழிவகுக்கிறது. சுருக்கம், ஜகாத் என்பது வாங்குவோர்களுக்கு ஏழைகளுக்கு செய்யும் உதவி மட்டுமல்ல, அதை கொடுப்போருக்கு பணக்காரருக்கு செய்யும் மிகப்பெரிய ஆன்மீக சிகிச்சை ஆகும். அது மனிதனை கஞ்சத்தனம் என்ற நரகிற்கு இட்டு செல்லும் குணத்திலிருந்து காத்து சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹுவின் நெருக்கத்தின் பக்கமும் கொண்டு சேர்க்கின்றது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமான இந்த கடமையை நிறைவேற்றி நாம் சொர்க்கம் செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்